ஹலோ மக்களே 410வது எபிசோட் பெறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு டீம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. காரா அவனோட சாண்ட் கண்ணை வச்சு ஒரு இடத்தையே செக் பண்றான், யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபூ டீமா கட்டுறாங்க. அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. உடனே ஜொனின் கேட்காங்க, ஃபூ எங்க தான் போறேன்னு சொல்லிட்டு. நீ சென்ட்ரல் டவரை நோக்கி போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நான் சென்ட்ரல் டவர் நோக்கிலாம் போகல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை, நான் அவங்களெல்லாம் சேர்க்க போறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காவா. இங்க வந்தது சுனின் எக்ஸாம் நல்லா பெஸ்டா காமிச்சிட்டு ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும் தான் வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும். காசிக்காக ஆல்ரெடி 97 நிமிஷத்துல இந்த எக்ஸாம் வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுக்கணும்னா தான் நம்ம யாருன்னு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு ஜொனினும். என்னடா நம்ம பேச்சே கேட்க மாட்டோம்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. இந்த ரெண்டு ஜொனின்னு சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து சிபிக்கு தெரிஞ்சுனா அவர் ரொம்ப வருத்தப்படுவார்னு சொல்றாங்க. சுபிக்கு வருத்தப்படுவாரான்னு சொல்லிட்டு அவளு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டா. நீ ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு அவர் உன்னை அனுப்புனார், ஆனா நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை சிபிக்கு சொன்னது அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்காவா, அவர் சொன்னது நீங்க கேப்பியான்னு சொல்லி கிடைக்கிறாங்க அவங்க. சரி எனக்கு ஒரு வழி இல்ல, நான் அதை செய்யறேன்னு சொல்றா அவ. ஜொனின் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, யார் பேரை சொன்னாலும் இவ மதிக்க மாட்டா, நம்ம லார்டு சிபிக்கு பேரை சொன்னா மட்டும் இவ மதிக்க ஆரம்பிச்சிருதா. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு ஜொனினும். ஆனா ஃபூ ஓட ஆரம்பிச்சிட்டா. ஃபூ எங்க தான் போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் டவர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றா அவ. அந்த பாதையே அந்த பக்கம் இருக்கு, நீ எங்க போறன்னு சொன்ன செதறிட்டாவா. பார்த்தா ஜிஞ்சிரி எங்க போறான்னு சொல்லிட்டு காரா அவனோட கண்ணை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கான்கரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் இங்க இருந்து என்ன செஞ்சாலும் ஓகே தான், ஆனா வெளியே போகாம இருந்த வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கான்கரோ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் மேல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சடனா வெளியே போயிட்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு. காரா வாட நம்ம டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்பெல்லாம் சாப்பிடல, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன்னு சொல்றான் காரா. இவன் எப்ப பார்த்தாலும் நம்மள மதிக்க மாட்டேக்கான, ஏன்டான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் காரா ஒரு இடத்தையே செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா காராவோட அசிஸ்டன்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்க மூணு பேரும். உடனே ஒரு பொண்ணு கேட்கா, டேய் நம்ம எங்க தாண்டா போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவா. உடனே அவன் சொல்றான், நம்ம சென்ட்ரல் டவரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் டவரா? டேய் நம்மள்ட்ட எர்த் ஸ்க்ரோலே இல்லடா, ஹெவன் ஸ்க்ரோல் மட்டும் தான்டா நம்ம இருக்கு, போய் என்னடா பண்ண போறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே அவன் சொல்றான், உங்க ரெண்டு பேரும் மூளை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தானா புரிய வரும்னு சொல்றான் அவன். இன்னத்துக்கு நிறைய டீம் வந்து ஹெவன் ஸ்க்ரோலும் எடுத்திருப்பாங்க, எர்த் ஸ்க்ரோலும் எடுத்திருப்பாங்க. அதனால அவங்க ஸ்ட்ரைட்டா எங்க போவாங்க, சென்ட்ரல் டவர் நோக்கி தான் போவாங்க. அதனால நம்ம சென்ட்ரல் டவர் நோக்கி போயிட்டு அவங்கள வழி மறிச்சு அவங்கள்ட்ட இருந்து புடிங்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு மேப் மாதிரி ஒன்று வரைஞ்சு காட்டுதான், இந்த இடத்துல ஃபுல்லா ட்ராப் இருக்கு, இந்த இடத்துல மட்டும் தான் ட்ராப் இல்ல, அதனால இந்த இடத்துல போய் நம்ம நின்னோம்னா அவங்களை ஈஸியா வளைச்சு தூக்கிடலாம், நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூட் வந்து நல்லா கிளியரா இருக்கு, அதனால எல்லாரும் அந்த வழியோடி போவாங்கன்னு சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றான் அவனும். ஆனா இதுல ஒரு புதை மணல் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது, நம்ம அதுக்கு முன்னாடி அந்த வழியில போய் இருந்துட்டோம்னா அந்த ஸ்க்ராலை நம்ம அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாம், அவங்களே புதை மணல்களை தள்ளி விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொறுமையா இருந்த ஸ்க்ராலை எடுத்துலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உண்மையிலே அழகான அறிவானவனா இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் நீ என்ன கோலத்தனம் இப்படிலாம் செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. சுனின் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சு தீரணும்னு சொல்றான் அவன். இவங்க பேசுறது எல்லாத்தையும் காரா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா இன்னொருத்த எவனோ ஒருத்தன் வரான், பார்த்தா மாங்க் மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சைடுல நின்னுக்கிட்டு இருக்கான், அவனு சாண்டி வில்லேஜ்காரன் தான். பார்த்தா அவன் அப்படி பழச யோசிச்சு பார்க்கான். பார்த்தா இவனுக்கு ரெண்டும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கானுங்க. உடனே இந்த முடி வச்சுக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட பிறகு ஹொயுச்சியான்னு கேட்கான். ஆமான்னு சொல்றான். நான் நினைச்சதோட நீ சின்ன பையனா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே இந்த மாங்க் சொல்றான், நான் சின்ன வயசுல புன்பக்கு பவரை வச்சு நான் படிச்சுக்கிட்டு வரேன்னு சொல்றான் அவன். கிட்டத்தட்ட அவர் பையன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். புன்பக்கு யாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுரிக்கி. இன்னொருத்த சொல்லிட்டு இருக்கான், காரா தான் இப்ப கேசிக்காக இருக்கான், ஆனா நம்ம வில்லேஜுக்கு பெரிய ஆபத்தா இருக்கான், அவன் கதையை தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சுனின் எக்ஸாம் நடக்க போகுது, அந்த சமயத்துல அவனை போட்டு தள்ளிட்டோம்னா உடம்புல சுக்காக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே அவன் செத்துருவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹொயிச்சி வந்திருக்கான். கேசிக்காக தனியா வர வச்சுதான் அவன் கதையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுக்கு. அதனால பேரியரை ரிலீஸ் பண்ணி விடுதேன், நீ உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு பேரு டீமன் டெசர்ட் தான். இந்த இடத்துல ஒரு சாண்ட் ஸ்டார்ம் வந்துருச்சுன்னா எல்லாருமே உள்ள மாட்டிக்கிடுவாங்க. அந்த சமயத்துல எல்லாத்தையும் மாட்ட வச்சுட்டு காரா அந்த இடத்துக்கு வர வைக்கலாம்னு சொல்லியிருக்கான் அவன். பார்த்து அந்த முடி வச்சிருக்க சடனா ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்து அப்படி புழுதிக்காடா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நெஜி டீம் மிரண்டாங்க, என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னடா சாண்ட் ஸ்டார்ம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவனுக்கு என்ன பிளான் பண்ணிருப்பானா, அந்த இடத்துல ஒரு பெரிய மண் புயல் அடிக்க மாதிரி பிளான் பண்ணிருப்பானுங்க. அப்படி ரொம்ப மண் புயல் அடிச்சிருச்சுன்னா அங்க லாங் ரேஞ்சில் வந்து சென்சுரி வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே இங்க வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிளான். அதைத்தான் அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே வந்து ஹொயிச்சி கேட்கான், இது வந்து ஒர்க் ஆகலன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே இப்ப காட்டுறாங்க, பார்த்து எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இது ஃபெயில் ஆகாது, என்னோட பிளானை மட்டும் பாரு, அன்னைக்கு உனக்கு புரியும் சொல்றான் அவன். பார்த்தா உண்மையில சாண்ட் ஸ்டார்ம் அவ்வளவு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ்க்கு தெரிய வந்துருச்சு, ஒரு பெரிய மேசி சாண்ட் ஸ்டார்ம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. கான்கரை கட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா நீங்க இப்ப டிடெக்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க, இது முதல்ல தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது முதல்ல எல்லாம் வரல, திடீர்னு பேரியருக்குள்ள இப்பதான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. இதை எவன்டா பண்றான்னு சொல்லிட்டு கான்கரை கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் காப்பாத்தணும், அதான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கா டெமாரி. இதுக்குள்ள யார் மாட்டாங்களோ அவன் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. கொஞ்சம் கான்கரோ சொல்றான், சர்வே பண்றதுதானே எக்ஸாம் உள்ள உள்ளது, இதையும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கான்கரோ. ஆனா அந்த சாண்ட் ஸ்டார்ம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இதுல விட்டோம்னா அவங்க எல்லாம் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா டெமாரி. கான்கரோ சொல்றான், செகண்ட் எக்ஸாம் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சாச்சு, அதனால கேசியை நம்ம இங்க விட்டுட்டு நம்ம போய் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டை போய் காப்பாத்தி கூட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கான் கான்கரோ. அதனால கேசியை இந்த ரூம் விட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் கேசியை நீங்க பாத்துருங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றாங்க மிச்சம். அதுக்கப்புறம் பார்த்தா கான்கரோன் டெமரின் டீமை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு படையை தூக்கி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் காப்பாற்ற போயிட்டாங்க அந்த மணல் புயல். பார்த்தா மணல் புயலோ தாறுமாற அடிக்க ஆரம்பிச்சு. காரானா வெளியே போல அங்கிருந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு தான் இருக்கான், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. சாண்ட் சினோபிலாம் பேசிட்டு இருக்கானுங்க, யாருடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, தேவையில்லாத வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு.
ஆனா யாராலையுமே உள்ள நிக்கவே முடியல. அவ்வளவான புயல் காத்து அடி. டீமன் டெசர்ட் சாண்ட் ஸ்டார்ம்னா இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் நெஜி. நான் நினைச்சதோட ரொம்ப அதிகமா இருக்கேன்னு சொல்லி இப்படிலாம் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் டவருக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காத்து அந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கி. உனக்கு காரா ரூமுக்கு வெளியே இருக்க 2 சாண்ட் ஸ்டார்ம் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி சாண்ட் ஸ்டார்ம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னடா திடீர்னு இப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. சடனா லார்ட் கேசியோட ஞாபகம் வருது. அவர் இருக்காரான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கானுங்க அவனுங்க. பார்த்தா காரா அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா அது உண்மையான காராவே கிடையாது, அது ஒரு சாண்ட் க்ளோன். அவன் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அவன் படுங்க தப்பிச்சு போய்கிட்டே இருந்திருக்கான். பார்த்தா சாண்ட் ஸ்டார்ம் அப்படி ஒரு இடத்தையே பரவி போய்கிட்டே இருக்கு. டென்டன் சொல்றா என்னால பார்க்கவே முடியல, என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியுதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் டவருக்கு வர போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே நெஜி அவன் பேக்கு நான் போட்டு பார்க்கான் வெளியே என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா சாண்ட் வில்லேஜ்காரன்ல அங்கெல்லாம் நிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நிறைய பேரால பிரீத் பண்ண கூட முடியல, அப்படி சாயிறாங்க அவங்க. சக்குரா டீமே ஹூடியை போட்டுட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. ஹினாட்டா டீமும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. சடனா பார்த்தா கான்கோரா டீம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. செகண்ட் எக்ஸாம் வந்து டெம்பரரியா போஸ்ட்போன் பண்ணிருக்கோம், அதனால இப்ப இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்ல வராங்க அவங்க. அதுக்கப்புறம் டெமரி இன்னொரு பக்கம் வந்துட்டா வின் சைக்குன்னு சொல்லிட்டு ஜுட்ஸோ போட்டு விடுதா. அப்படி அவ ஒரு பக்கம் காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்கா. இதுல நெஜி டீமும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவன் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். ஹிடன் லீஃப்ல இந்த மாதிரி ஒரு சாண்ட் ஸ்டார்ம்ல வந்து பார்த்தது இல்ல, இது ரொம்ப புதுசா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. உடனே நெஜி சொல்றான் எனக்கு ஒரு வழி இல்ல, 8 ஏக்கரம் பாம் ரொட்டேஷன் சொல்லிட்டு சுத்திட்டு விடுதான் அவன். உடனே டென்டன் வாங்கையில விடுன்னு சொல்றான் நெஜி. சடனா வந்து டென்டன் ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதா. ஜுட்ஸோ போட்டுட்டு ஏதோ ஒரு கூடு மாதிரி வருது. இந்த சாண்ட் ஸ்டார்ம் போற வர நம்ம இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுன்னு சொல்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள போய் படுத்துக்கிட்டாங்க அவங்க. டென்டன் நீ எங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் ராக்லி. காரா இருந்தாலும் அவனோட சாண்ட் கண்ணை வச்சு ஒரு இடத்துல செக் பண்ணிட்டு இருக்கான் யார் யாரடா நிக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா காராவோட அசிஸ்டன்ட்ல இன்னும் நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க நிக்கவே மாட்டாங்க. பார்த்தா ஒரு பொண்ணால நடக்கவே முடியல, அவ அப்படியே சாயிரா. உடனே அவன் சொல்றான் சென்ட்ரல் டவருக்கு பக்கத்துல வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ ரொம்ப நேரமா இப்படிதானே சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த புதை மணலுக்குள்ள போய் அவனே விழுந்துட்டான். நான் சொன்னோம்ல இதான் அந்த புதை மணல், நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா அந்த புதை மணல் உள்ள இழுக்கு. உடனே சடனா ஜாவ்லின் ரோவ போட்டு கையை கட்டி இழுக்கா. மிக்கோஷி வெளியே இழுத்துட்டுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து அவன் கயிறை பிடிச்சி இழுக்க பாக்காங்க. ஆனா அவனை வெளியே கொண்டு வரவே முடியல. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் நீ இழுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன். பார்த்தா மாங்க் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். நான் நினைச்சதோட சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வர மனை புதலுக்குள்ள இருந்து அப்பாடா தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து விழுந்துட்டாங்க. எல்லாருமே தடிக்கு உள்ள போயிட்டாங்க. இதுல ஃபூ டீம் ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போனோம் சென்ட்ரல் டவருக்கு பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா சின்ன பசங்க கத்துற சத்தம் அப்படி வந்து ஃபூக்கு கேக்கு யாரடா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு. உன்னை ஃபூ அப்படி பழச யோசிச்சு பாக்கா. பார்த்தா ஃபூ எங்கேயோ வேகமா நடந்து போய்கிட்டே இருந்திருக்கா ஒரு இடத்துல. பார்த்தா எவனோ ஃபூவே அட்டாக் பண்றாங்க. ஆனா மாசா சிபுக்கி உள்ள வந்து விழுந்துட்டான். அவன் மேல பட்ட அட்டாக் அம்ட்டே அவன் வாங்கிக்கிட்டான். சிபுக்கி நீங்க இதுக்கு உள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் போதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிபுக்கி. எதுக்கு என்னை காப்பாத்தினீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமானவா இருக்காங்களோ அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பாண்டு கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாண்டத்தான் இந்த உலகத்தையே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீனும் வந்து 100 ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கு, எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கே பீஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபூ சென்ட்ரல் டவர் நேரா தான் போனுவா, நடந்து போன்னு சொல்லிட்டு இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபூ கேட்க மாட்டுக்கா. சடனா ரெக்கையை விரிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த ரெக்கை விரிச்சிட்டு பறந்து போற சக்தி எதுல உள்ள சக்தினா 7வது டெய்ல உள்ள சக்தி. அது லார்ட் சுபிக்கு பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. லார்ட் சுபிக்கே இருந்தாலும் இப்படிதான் செய்ய சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவ காப்பாத்த போயிட்டு அந்த 3 பேரையும். பார்த்தா அந்த 3 பேரும் அப்படி மண்ணு உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா பாஞ்சு வரா ஃபூ அந்த 3 பேரை காப்பாத்துதா. பார்த்தா எப்படி காப்பாத்தினா ஒரு ஸ்பைடர் ரோப்ப போட்டு காப்பாத்தி வெளியே தூக்கிட்டு வராவா. நீங்க இதை பிடிச்சவங்க உங்களை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கா ஃபூ. ஒரு வழி அந்த 3 பேரையும் காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டா அப்பாடான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இந்த புதைமொழி அப்படி ஸ்டாப் ஆயிருச்சு. எப்படி ஸ்டாப் ஆயிருச்சுன்னு பார்த்தா காரா அங்க வந்து நின்றுட்டு இருக்கான். நான் தான் சாண்ட் வில்லேஜ்ல உள்ள கேசிக்காக என்னோட பேரு காரான்னு சொல்லிட்டு வரான். என்னோட பேரு ஃபூ, நான் ஹிடன் வாட்டர் ஃபால் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். சுனின் எக்ஸாம் தான் நீ நல்லா பண்ணிய, எதுக்கு இந்த 2 பேரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் காரா. என்னோட மாஸ்டர் சிபுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றான். அவ திரும்பி ஃபூ பழசை யோசிச்சு பாக்கா. நிறைய மக்களுக்கு உன்னோட மனசை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கும், ஆனா நீ மத்தவங்க மனசை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்றான் சிபுக்கி. நீ எப்பவுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாள்னா ஒரு நாள் உன்னை பத்தி எல்லாத்துக்கும் புரிய வரும்னு சொல்லியிருக்கான் அவன். அதுக்கப்புறம் எனக்கு 100 வகையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிதானே சொல்லிட்டு ஃபூ கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான் அவன். உன்னை ஃபூ சொல்றா நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதுக்காண்டி தான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஃபூ. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீ ஏன் இதெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு. உன்னை பாக்கல அவனை பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. என்ன பார்த்தா யார பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபூ கட்டிக்கிட்டு இருக்கா. அவன் ஹிடன் லீஃப்ல உள்ள என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அவன் காலகட்டத்தில் அவன் கூட நான் சண்டை போட்டேன், அவனோட மனசுல உள்ள வலி சந்தோஷம் எல்லாத்தையும் என்கிட்ட பரிமாறிக்கிட்டான், அப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. நீ சொல்றாலும் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவனை மீட் பண்ணி நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா ஃபூ. அப்புறம் ஃபூ அவங்க 3 பேர் பக்கத்துல வரா. என்ன ஸ்க்ரால் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நாங்க ஹெவன் ஸ்க்ரால் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க அவங்க. சடனா அவளோட எர்த் ஸ்க்ராலை தூக்கி கொடுக்காவா, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வேங்க போறாங்க அவங்க. உன்னை மெயின்ல உள்ளவ சொல்றா நாங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்றா. அவ வேற கோல்டு இருக்கு நான் அதை நோக்கி போக போறேன், இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஃபூ. ஆட் காரா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, அதுல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றா. அவ எப்பவுமே உண்மையான வெற்றியை தான் சுவைக்கணும்னு சொல்லியிருக்காரு, அந்த வெற்றி அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாவா. பார்த்தா இதை
காரா அப்படியே ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த செகண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும் எனக்கு எல்லா ஆசைகள் இருக்கத்தான் செய்யுது, ஆனா நாங்க எங்க வழியில போய் நாங்க ஜெயிச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. அவரோட சொந்த பவரை யூஸ் பண்ணி நாங்க எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றா ஃபூ. அப்புறம் அந்த ஜொனின் 2 பேரும் ஃபூன்னு கத்திட்டு வந்துட்டாங்க. சரி அவங்க எங்காலும் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு ஃபூ போய்கிட்டே இருக்காங்க. இருந்து காரா பார்த்துட்டு இருக்கான். இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, எப்பனாலும் இவ்வளவு ஒரு நாள் திரும்பி மீட் பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஹொய்யூச்சி அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா காராவை பார்த்துட்டான். சரி சாவ தயாரா இருக்கு காரான்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்டாரை வச்சு ஒரு வாசிப்பு வாசிக்கும். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.